முதலில் தம்பி கௌதம் அவர்களை தேர்தல் முடிந்த பிறகும் தமிழக அரசு அச்சுறுத்துவது சரியில்லை என்பதை முதலிலேயே நான் எச்சரிக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் 13வது எண் பூத்தில் 122வது வட்டத்தில் இந்த பிரச்சனை இருந்ததுன்னு ஏற்கனவே தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் அது அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நடக்கும் சம்பவங்கள் இதை போல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அங்கே நடந்தது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அங்கே ஏதோ எந்த பூத்லேயும் அசம்பாவிதம் நடக்கலை, அதனால் மறு வாக்குப்பதிவு கிடையாதுன்னு சொன்னவர்கள் ஏன் இன்று மறுபடியும் அரசாங்க அதிகாரிகளால், மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளால் கௌதம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு கேள்விகள் கேட்டு எவ்வளவோ எல்லா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லேயும் போய் இன்றைக்கி வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஆக அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு. தனிப்பட்ட முறையில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் 20-25 கனெக்ஷன்லாம் கொடுத்தவங்களெல்லாம் போய் விட்டாச்சு. ஆனால் இங்கே கௌதம் அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு வந்து ஏற்கனவே அவர் காயப்பட்டிருக்கிறார், அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கி மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துகிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் நான் எச்சரிக்கிறேன். ஜனநாயகத்தில் இதெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை. அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள். இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க? ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க. என்ன ஜாதியை வைத்து திட்டினார்? அவர் பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்தவர், எஸ்டி பிரிவை சார்ந்தவர். அவர் என்ன ஜாதியை வச்சு திட்டினார்? அவரை பார்த்த உடனே இவர் வேற ஆளாக இருப்பார் போல இருக்கு, நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே, அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது. பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவும் தான் இருக்குது. இவங்க பாஜக காரங்கன்ன உடனே ஏதோ இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி, இதுவே தவறு. ஜாதியை நாங்கள் யாருமே எடுக்கலை, நீங்கள் தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன். இதை போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம். இன்றைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் அவர்கிட்ட நீங்கள் இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள்? உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சுருக்காரு, என்ன ஏதுன்னு? அதனால் இதை போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கையாக விடுக்கிறேன்.